ஆர்வி சினிமா அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு 2 காப்பிரைட் வந்து கிளைம் ஆயிருக்கு. கிளைம் பண்ணது யாரு அப்படின்னா இந்தியன் பிரீமியம் லீக், அதாவது IPL@copyrightintegrity.com இருந்து நம்மளுக்கு காப்பிரைட் கிளைம் பண்ணிட்டாங்க. காப்பிரைட் முதல்ல எதுக்காக கிளைம் பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய கண்டென்ட்டை அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் எடுத்து நம்மளுடைய யூடியூப்ல நம்ம எடுத்து யூஸ் பண்ணா அதுக்கு காப்பிரைட் கிளைம் பண்றாங்க. அதே மாதிரி தான் நம்ம சேனலுக்கும் வந்து காப்பிரைட் கிளைம் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் மேல ஐபிஎல் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த டேத்தில் நம்ம ஐபிஎல் பத்தி ஏதாவது பேசணும் அப்படின்னா ஐபிஎல் சம்பந்தப்பட்ட வீடியோவோ போட்டோவோ ஆடியோவோ ஏதாவது எடுத்து வச்சு தான் நம்ம பேச வேண்டியிருக்கும். அதே மாதிரி தான் நானும் வந்து ஒரு போட்டோவும் வீடியோவும் எடுத்து மேலே வச்சுக்கல நான் டப்பிங் பண்ணியிருந்தேன். அதுக்காக எனக்கு காப்பிரைட் வந்து ஜூலை 24 கொடுத்துட்டாங்க. இப்போ நான் காப்பிரைட் கொடுத்ததை பத்தி எதுவுமே பேசல. நான் காப்பிரைட் வந்து ஒருத்தவங்களோட பொருளை எடுத்தாலே கொடுத்துருவாங்க, அது மாதிரி கொடுத்துட்டாங்க. நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, என்னுடைய யூடியூப் சேனலுக்கு 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படிங்கிறனால உடனே எந்தெந்த வீடியோக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தேடி அந்த வீடியோ பூரா டெலிட் பண்ணிட்டேன். இதுதான் நான் பண்ண தப்பு. எதனால தப்புன்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு யூடியூப்ல நீங்க காப்பிரைட் வீடியோ விழுந்துருச்சு அப்படின்னா அந்த வீடியோ டெலிட் பண்ண வேண்டாம். உங்களுடைய மெயில போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா காப்பிரைட் கொடுத்தவங்க உங்களுக்கு இதுக்காண்டி தான் காப்பிரைட் கொடுத்துருக்கேன், இதை ரிமூவ் பண்ணீங்கன்னா அந்த காப்பிரைட் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஃபுல் டீடைல் கொடுத்துருவோம். இப்போ நீங்க எந்த வீடியோ காப்பிரைட் ஆயிருக்கோ அந்த காப்பிரைட் வீடியோ லிங்க் வந்து யூடியூப்லேயே இருக்கும். அந்த லிங்கை காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து காப்பிரைட் கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட்ல நீங்க அப்பாலஜிஸ் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த காப்பிரைட் 1 வீக்லயே இல்லை 10 நாளே சரியாயிடும். நீங்க அதை விட்டுட்டு வீடியோ டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால அப்பாலஜிஸ் ரைஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நான் பண்ணது தவறு தான், நீங்க மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் இந்த தவறு வராது அப்படின்னு சொல்லி நீங்க காப்பிரைட்டுக்கு அப்பாலஜிஸ் ரைஸ் பண்ணவே முடியாது. வீடியோ டெலிட் ஆயிட்டு அப்படின்னா இப்ப வீடியோ டெலிட் ஆகலன்னா நீங்க அந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்பாலஜி ரைஸ் பண்ணலாம். இதுவே வீடியோ டெலிட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேல காப்பிரைட் கிளாஸ்னு ஒன்று இருக்கும். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ 60 நாளோ 90 நாளோ காப்பிரைட் கிளைம் ஆகிரும். நீங்க அந்த 2 ஸ்ட்ரைக்கை வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்படி அதை தவிர்த்து சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னா அதுல கான்டாக்ட் மெயில் ஐடி இருக்கும். அந்த கான்டாக்ட் மெயில் ஐடி போய் இந்த மாதிரி என் வீடியோ டெலிட் ஆயிட்டு நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு அப்பாலஜிஸ் ரைஸ் பண்ணீங்கன்னா ஒரு 10 நாள்ல இல்லை 1 மாசத்துல உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு காப்பிரைட் கிளைம் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த வீடியோ டெலிட் பண்ணாதீங்க.